ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎன் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற போகுது. அதனுடைய தேதி, நேரம் மற்றும் பகுதி சந்திர கிரகணம் இப்போ நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா? மெயினாக இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறதையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதில் மேச ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க கிரகணத்தை பற்றிய ஃபுல் தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28 நிகழ இருக்கு. இந்த நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுகிறது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது மேச ராசிக்காரங்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, சூத காலம் உண்டா, அதோடு உங்களுக்கு கிரகணத்தினால என்ன மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கு, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற உள்ளிட்ட விவரங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக சந்திர கிரகணம் சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும்போது ஏற்படக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் கிரகணமாகும். ஜோதிட ரீதியாக தற்போதுள்ள கிரக நிலைப்படி சூரியன் சிம்ம ராசிலையும் சந்திரன் கும்ப ராசிலையும் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றனர். இதன் காரணமாக இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவது ரொம்ப ஆபத்தாக கருதப்படுது. ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்படக்கூடிய இதில் இந்த சந்திர கிரகணம் வருகிறது. அதனால் இந்த கிரகணம் ஒரு எச்சரிக்கை கிரகணமாகவும் பகுதி சந்திர கிரகணமாகவும் குறிப்பிடப்படுகிறது. சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த சந்திர கிரகண நிகழ்வு ஏற்படுவது ரொம்ப ஒரு ஆபத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கோ. இந்த சந்திர கிரகண நிகழ்வானது ஆகஸ்ட் மாதம் 28 காலை பொழுதில் ஏற்படுறதுனால தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிய அளவில் சிறிது நேரம் மட்டும் தெரியும். இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. இதன் காரணமாக சந்திர கிரகணத்திற்காக கடைபிடிக்கக்கூடிய சூத காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் காணப்படாது. இருந்தாலும் கிரகணத்துடைய கிரகங்கள் தாக்கத்தினால சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். சந்திர கிரகண நிகழ்வானது ஆகஸ்ட் 28 காலையில் 6:53 மணிக்கு மங்களமான கிரகணம் ஏற்படுவது தொடங்கும். தொடர்ந்து 8:54 மணிக்கு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும். இந்த சந்திர கிரகணத்தின் உச்ச நிலையானது 9:53 மணிக்கு ஏற்படும். பின்னர் 12:31 மணிக்கு இந்த கிரகணம் நிறைவடைய இருக்கு. இந்திய நேரப்படி பகல் பொழுதில் கிரகணம் ஏற்படுவதனால சந்திரனுடைய இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க இயலாது. இந்தியாவில் கிரகணம் தெரிந்தால் நம்ம சூத காலம் கடைபிடிக்கணும். இருந்தாலும் சந்திர கிரகண நிகழ்வானது இந்தியாவில் தெரியாதுங்கிறது மட்டும் நாம் வைத்துக்கிட்டு இந்த கிரகணத்தின் போது சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அதில் ஃபஸ்ட்டு சுபகாரியங்கள் இந்த கிரகண நாள் அன்னைக்கு செய்யக்கூடாது. அதுதான் மெயினாக சொல்லப்படுது. ஆக்சுவலி கிரகணத்தில் சில பகுதிகளையாவது பார்க்கக்கூடிய இடம் எங்கெங்கன்னா ஐரோப்பா, ஆசியாவில் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அட்டாண்டிக்கா பகுதிகளில் இந்த கிரகணத்தை கொஞ்சம் பார்க்க முடியும். மேலும் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, அர்ஜா முதலியன நாடுகள்லையும் இந்த கிரகணம் தொடங்கும் போது ஏற்படக்கூடிய மங்கலான அதுக்கப்புறம் ஆரம்பத்த கிரகணத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் கிரகணம் தெளிவாகவே பார்க்க முடியும். ஸோ சந்திர கிரகணம் ஏற்பட்ட பிறந்த காலத்தில் நாம் இறைவனை நினைத்து தியானிப்பது மேச ராசிக்காரங்களுக்கு மிகவும் நன்மை தரும். கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தியானம் மிக சிறப்பான பலனை தரும். மேலும் பக்தி கதைகளை படிப்பது, இறை மந்திரங்களை உச்சரிப்பது மிக சிறப்பான விஷயங்களாக கருதப்படுது. அதனால் மேச ராசிக்காரங்க கிரகணம் நடக்கும்போது அந்த டைமில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் சந்திர கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக கிரகணத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணிகள் மற்றும் வயதானவர்களாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை வெளியில் வருவதை கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டியது அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் தயார் செய்து இருக்கக்கூடிய துளசி இலைகள் அல்லது தர்பை புல் போட்டு வைக்கணும். எதுலனா நீங்கள் தயார் செய்த உணவுப் பொருட்களில். கிரகணம் முடிந்த பின்னர் குளித்து தானம் செய்து புண்ணியங்களை செய்துக்குங்க.
இது நன்மை தரும். ஸோ கிரகணத்தின் போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத வாங்க பார்க்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தினால வந்து சேரும் என்பது மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கிரகணத்தின் போது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. எனவே தொழிலில் வெற்றி நடை போடுவது இருக்குது. பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீங்க. பண தேவை உடனுக்குடனே பூர்த்தியாகும். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதோடு இந்த கிரகணத்தினால ஏழரை சனியால் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லது. பிளான் பண்ணி பண்ணலன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்தில் முடியும். இதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் இந்த கிரகணத்தின் போது சிம்ம ராசிக்கு செல்கிறார். எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடைகிறது. அங்குள்ள சூரியனோடு இணையக்கூடிய புதன் புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். இதன் காரணமாக தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறையும். பாகப்பிரிவினை சுமூகமாக நடைபெறும். கல்வி மற்றும் கலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். மேலும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கேட்ட சலுகைகளை வழங்க முன்வருவார். ஸோ இந்த மாதிரியான அதிசயம் இந்த கிரகணத்தில் நடக்க போகுது. இதை தொடர்ந்து இந்த கிரகணத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் இருக்கிறார்ல, அவர் துலா ராசிக்கு செல்கிறாரு. 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் முதல் பகுதியில் நீச்சம் பெற்று பின்னர் சொந்த வீட்டிற்கு வருகிறார். துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் எதிர்பாராத வரவு உண்டு. தொழில் ரீதியாக லாபம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கல்யாண கனவு நனவாகும். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் பலவும் வந்து சேரும். அதுக்கான நேரம் இது. பொதுவாக சுக்கிர பலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்காம இருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு உருவாகும். இந்த கிரகணத்தால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களோட ராசிக்கு கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பொதுவாக உங்களோட மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லணும்னா, இந்த கிரகணத்தில் ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய விஷயமே புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தான். இதுவரைக்கும் கிடைக்காம இருந்த உங்களுக்கு இப்போ இந்த கிரகணத்தினால கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அதிசயமான விஷயமே புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேர்றதா. மெயினாக வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே லாபமானது உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பலுவானது அதிகரிக்கும். கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். அதோடு மாணவ மாணவியர் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது நல்லது. எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு கூட வருமானத்தை விட செலவு கூடுதலாக இருக்கும். அதனால் செலவு செய்யக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றுங்க. வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த கிரகணத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பலன் கிடைக்கும். அதனால் இந்த பலனை பெற்று நல்லா வீடு இடம்லாம் வாங்கிக்குங்க. இந்த கிரகணத்தில் எப்பயாவதா சில பேருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது. அதனால் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்பெற்றுக்குங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்படியே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.